ஐபிஎல் ஆக்ஷன் 23rd 24th செம்மையாக சிறப்பாக நடந்துச்சு. எல்லா டீம்ஸும் இந்த வாட்டி வாங்குகிற நிலைமையில் இருந்தாங்க. என்னதான் ரீட்டைன் பிளேயர்ஸ் இருந்தாலும் இந்த ஆக்ஷன் வந்து எல்லார் மனசுலையும் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு இருந்த ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. ஏன்னா இந்த வாட்டி ரீட்டைன் பிளேயர்ஸை தாண்டி எந்தெந்த டீம் என்னென்ன யார் யாரை வாங்க போகிறாங்க, எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீம்ஸுமே அவங்களோட பர்ஸில் இருக்கிற பணத்தை காலி பண்ணி எல்லாருமே வாங்கிட்டாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்சோல்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட் வார்னர், டெல்லி கேபிட்டல்ஸ் சன்ரைஸ் ஹைதராபாத்தில் செம்மையாக விளையாடின டேவிட் வார்னர் இந்த வாட்டி அன்சோல்டாக இருக்கார். ஸோ 2025 நடக்க போகிற ஐபிஎல்லில் டேவிட் வார்னர் இல்லைன்றது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இதை தவிர்த்து பிருத்வி ஷா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா விளையாடக்கூடிய ஆள். இவரோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஓப்பனிங்கில் வந்து வீரேந்தர் சேவாக் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்ன காலம்லாம் போய்